Hi everyone, I am Ms. Fiza Salim. Career options without NEET. So NEET exam எழுதாம biology ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேற என்னென்ன career options இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த த்ரீ சப்ஜெக்டில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மெரிட் பேசிஸ்லேயே வந்து நீட் எக்ஸாம் எழுதாமல் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, இந்த கோர்சஸ்க்கு எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, எத்தனை ப்ரைவேட் காலேஜ் இருக்குது, எத்தனை சீட் கவர்மெண்ட் சீட் எத்தனை இருக்குது, ப்ரைவேட்டில் எத்தனை சீட்ஸ் இருக்குது, அதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் 12th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் இந்த 3 சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. ஸோ நல்ல கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் மெரிட்டில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்ல கட் ஆஃப் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அந்த கட் ஆஃப் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த 3 சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது நீங்கள் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நர்சிங் இருக்குது அப்படின்னா அதனோட வெப்சைட்டில் நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம கொடுக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண பிறகு நமக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டு வரும். ஸோ நம்மளோட மார்க்குக்கு நம்ம எந்த பிளேஸில் இருக்கோன்னு சொல்லிட்டு நமக்கு மெரிட் லிஸ்ட்டு வரும். மெரிட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு கவுன்சிலிங்க்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ கவுன்சிலிங் நடத்துவாங்க. கவுன்சிலிங்கில் நம்ம ஃபர்ஸ்ட் டேவா செகண்ட் டேவா எந்த பேட்சில் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு அந்த கவுன்சிலிங்கில் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறீங்க, ரெண்டாவது உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வரப்போகுது, மூணாவது என்னென்னா கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் சீட் கிடச்சிடுச்சு அப்படின்னா ஸோ உங்களோட கேட்டகரி பேஸ் பண்ணி உங்களுக்கு சீட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மெரிட்லேயே வந்து சீட் கிடச்சிடும். ஸோ நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக போனீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் வந்து மெரிட்லேயே நீங்கள் போயிடலாம். ரெண்டாவது செல்ஃப் ஃபினான்ஸில் போனீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜோட கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் செப்பரேட்டாக ப்ரைவேட்டாக போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபீஸ் வந்து கூடுதலாகவே வரும். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ யார் அப்ளை பண்ணணும் அப்படின்றது பார்த்துட்டோம், எப்படி பண்ணணும் அப்படின்றதும் பார்த்துட்டோம். இப்போது நீட் எக்ஸாம் எழுதாமல் வேறு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னென்னா பி ஃபார்ம், டி ஃபார்ம், ஃபார்ம் டி, அதாவது பி ஃபார்ம்ன்றது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, ஃபார்ம் டி அப்படின்றது டாக்டர் ஆஃப் ஃபார்மசி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாக்டர் ஆஃப் ஃபார்மசி அப்படின்றது இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட் காலேஜிலுமே கொண்டு வரல. ஆனால் இவங்களுமே வந்து அந்த டாக்டர் அப்படின்ற கேடரில் தான் வராங்க. ஃபார்ம் டி அப்படின்ற இந்த கோர்ஸ் இது வந்து ப்ரைவேட் காலேஜஸில் மட்டும்தான் இருக்குது இந்த ஃபார்ம் டி கோர்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு நீட் எக்ஸாம் எழுதாமல் நான் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது ப்ரிஃபர் பண்ணலாம். யோகா நேச்சுரோபதி அதுவுமே வந்து உங்களுக்கு டாக்டர் கேடரில் தான் வரும். அதுக்குமே வந்து உங்களுக்கு நீட் எக்ஸாம் வேண்டாம். நெக்ஸ்ட்டு பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஹார்டிகல்ச்சர், இவங்க எல்லாருமே வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த 3 மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இதில் சீட் கிடைக்க போகுது. நெக்ஸ்ட்டு பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, நம்ம வெட்னரி டாக்டர் சொல்கிறோம் இல்லையா, மாட்டு டாக்டர் சொல்கிறோம்ல, ஸோ அதுக்கும் வந்து உங்களுக்கு நீட் தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ், ஸோ ஃபிஷரிஸ்க்கும் நீட் வேண்டாம், அதுக்கும் நீங்கள் டேரெக்டாக 12th மார்க் வச்சு நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆயிடலாம். And BSc cardiac technology, BSc dialysis technology, BSc radiography and imaging technology, and BSc radiotherapy technology, BSc மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி, BSc கார்டியோபல்மோனரி பர்ஃபியூஷன் கேர் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அலைடு ஹெல்த் சயின்ஸ். ஆக்சுவலாக ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் ஆகிறதுக்கு டாக்டர்ஸ் மட்டும் இருந்தால் போதாது, அவங்களோட இந்த டெஸ்டிங்க்கு லேப் டெக்னீஷியன் வேணும், அந்த ப்ராசஸ் எழுதுறதுக்கு அதாவது ஒரு ப்ராசஸ்க்குமே நமக்கு ஒருத்தவங்க தேவைப்படுவாங்க. அந்த ப்ராசஸ்க்கு கீழே வரப்போகிறவங்க தான் இவங்க எல்லாருமே இந்த AHS, அதாவது அலைடு ஹெல்த் சயின்ஸ். அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த AHS கோர்சஸ் வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். இது இல்லாமல் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, நெக்ஸ்ட் டைரி டெக்னாலஜி இருக்குது, பவுல்ட்ரி டெக்னாலஜி இருக்குது, பயோடெக்னாலஜி இருக்குது. ஸோ இந்த எல்லா கோர்சஸ்க்குமே யார் தான் வருவாங்க அப்படின்னா பயாலஜி நீங்கள் ஒரு குரூப்பாக எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே இந்த கோர்சஸ் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம பயாலஜி எடுத்துகிட்டோம், நீட் மட்டும் தான் எழுதணுமா, எனக்கு இருக்க ஒரே ஒரு வழி இந்த நீட் மட்டும் தானா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. இது இல்லாமல் நிறைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு 15% தான் நான் சொல்லியிருக்கேன், 15 to 20% தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். இதை தவிர்த்து இன்னும் நிறைய கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் பிஎஸ்சி நர்சிங் வந்து எப்படி சொல்கிறது, நமக்கே நல்லா தெரியும் நர்ஸோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஎஸ்சி நர்சிங்மே வந்து உங்களுக்கு வித்தவுட் நீட் தான் நீங்கள் உள்ளே என்ட்ராக போகிறீங்க. இது மாத்திரம் இல்லாமல் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சில இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே வந்து செப்பரேட்டாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா அது மூலயமா நமக்கு சீட் கொடுத்துட்றாங்க. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ, வணக்கம்.